ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம ஹீலிங் ஸ்கூல் என்கிற இந்த மீட்டிங் வந்திருக்கோம். சுகமளிக்கும் பள்ளி 3வது நாள் இது. கேளுங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படும். இந்த சத்தியத்தை கேட்பது மூலமாய் தெய்வீக சுகத்துல நீங்க இருக்கலாம் இல்ல, உங்களுக்கு தெய்வீக சுகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாருங்க, ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அந்த மரித்ததின் மூலமா என்ன தெய்வீக சுகம் உண்டாயிருக்கிறது ஒவ்வொரு ஜனங்களுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம போவோம். நம்ம இன்றைக்கு கூட இந்த லெசன்ல இன்னும் நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்னா, தெய்வீக சுகம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த தெய்வீக சுகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். தெய்வீக சுகம்னா என்னங்க? கம்ப்ளீட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படின்னா வியாதியே அந்த இடம் இல்லாமல் போகிறதுதான் தெய்வீக சுகம். இன்னும் கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா என்னன்னா, ஒரு வியாதி உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த வியாதி மீண்டும் மீண்டும் வராது. அதான் தெய்வீக சுகம். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சொல்லாமே. எப்படி சொல்லலாம்னா, வியாதி இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம். என்ன பிரதர் கொஞ்சம் ஓவரா இருக்கு? இல்லைங்க, ஓவராலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அது ஓவரா ஆக்கி விட்டோம், அதான் பிரச்சனை. நம்ம ஓவரா அதை நினைச்சிட்டோம். அது எப்படி ஆகும்? சான்ஸே கிடையாது ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, தெய்வீக சுகம் என்பது என்ன? நோயே இல்லாம வாழ்றதுக்கு தாங்க கடவுள் நம்மளை சிருஷ்டித்தாரா தெரியுங்களா உங்களுக்கு? முதல்ல ஆதாம் ஏவாளை நம்ம பார்த்தோம். நோயோடைய சிருஷ்டித்தார் அவங்கள தெய்வீக சுகத்தோட தான் சிருஷ்டித்தார் தெரியுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம், முதல்ல இந்த சுகம்ன்ற வார்த்தையை கடவுள் தான் பயன்படுத்துறார் என்று சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அப்ப என்ன காரியம்? தேவன் நமக்கு நோயே இல்லாமல் வாழ்வதற்கு தான் அவர் விரும்புறார். அது மட்டும் இல்லாம என்ன, இந்த பூமியில என்ன இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மரித்ததின் இன்னொரு நோக்கம் என்ன? நமக்கு தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அவர் மரிச்சார் பாருங்க. நம்ம அடுத்து நாளைக்கு பார்ப்போம். நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க நாளைக்கு பாக்குறது. நல்லா இந்த தெய்வீக சுகத்தை பற்றி. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்ப்போம். என்னன்னா, இந்த தெய்வீக சுகம்ன்றது நம்ம நேற்று பார்த்து முடிச்சோம். என்னன்னா, தெய்வீக சுகம் என்பது நிச்சயமா இருக்குது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததின் நோக்கமே எதை காட்டுது? தெய்வீக சுகம் இருக்கிறது என்று காட்டுது. தெய்வீக சுகம்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தெய்வீக சுகம்னா என்னங்க? நோயே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம். நம்ம பாருங்க, நிறைய அதை பத்தி நிறைய கொஞ்சம் பெருசா நினைச்சு வச்சிட்டோம் பாருங்க. அதான் பெரிய பிரச்சனை. என்னது அது எப்படி பிரதர்? ஒரு வியாதி வந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் வராதா? இது என்ன புதுசா சொல்றீங்களா? வராதுங்க, பைபிள் சொல்லுது, நான் ஒண்ணும் சொல்லியே. இல்லையே, டாக்டர் அப்படி சொல்றாரு. இந்த வியாதி வந்துட்டு போவோம் அப்படின்றாங்க சில டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போவே போவாது அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, நீ மதிக்கிற வரைக்கும் வியாதி தான் இருக்கும் அப்படின்றாங்க. என்ன பிரதர் இப்படிலாம் சொல்றாங்களே? தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு வார்த்தை, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்புங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்புங்க. நீங்க அது எப்படி பிரதர்? பைபிள் சொல்றதை நம்புங்க. இயேசு என்ன சொல்லியிருக்காரு? இயேசு சொல்லாரு, நம்ம பார்த்தோம்ல போன வாரம். என்ன மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். நம்ம அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், படிச்சு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு படிக்கிறேன், நீங்க கேளுங்க. இயேசு என்ன சொன்னார்னு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கிறார் பாருங்க. என்ன, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். யோசிச்சு பாருங்க, நோய்களை சுமந்தார்னா இங்கிலீஷ்ல நான் படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. என்ன இங்கிலீஷ்ல எப்படி வருதா? He took our sickness and removed our disease. ரிமூவ் பண்ணிட்டாருன்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு என்ன இருக்கு? தெய்வீக சுகம் இருக்குது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் என்ன வேணா சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப டாக்டர் இப்படி சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு பாவ மன்னிப்பே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்திப்பீங்களா? அதை என்ன பிரதர் சொல்றீங்க? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு எப்படி பாவ மன்னிப்பு இல்லாம போவோம்? எனக்கா என் பாவத்துக்கு தானே அவர் மரிச்சாரு. பாருங்க, பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல. ஏன்னா இயேசு பாவத்துக்காக தான் மரிச்சிருக்காரு. அப்போ அது மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா பிடிக்கிறோம்ல. ஆனா என்ன, உங்களுக்கு நோயே இல்லாம தான்ப்பா வாழணும், இயேசு மரிச்சாருன்னு சொன்னா என்ன பண்றோம்? அது யோசிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த நோய்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிட்டோம் பாருங்க. அந்த அளவுக்கு பிசாசான எண்ணங்களை திணிக்கிறான். மீண்டும் மீண்டும் வருது பாரு, அவ்வளவுதான் உனக்கு இந்த வியாதி சரியாவாது, இந்த நோய் உனக்கு சரியாவாது,
நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் போ, காலத்தை இப்படிதான் தள்ள போற. இல்லைங்க, இயேசு சொல்லியிருக்காருங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் சொல்லியிருக்காரு தெரியுங்களா? திருத்தத்தின் 2ஆம் நபர் தேவன், அவர் கடவுள். அவர் சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன உன் நோய்களை நான் சுமந்தேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பற்றி நம்ம பார்த்தோம். தெய்வீக சுகம் உண்டா என்பதற்கு நம்ம பார்த்தோம். தெய்வீக சுகம் இருக்கு, இயேசுவே சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருன்னா அப்ப கண்டிப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அர்த்தம்லாம் இல்ல, அதான் உண்மை. அதுக்காக தான் மரித்தார் என்று சொல்லப்படுது. ஓகே, இப்போ ஜனம் என்ன கேட்கறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஓகே பிரதர், புரியுது, தெய்வீக சுகம்ன்றது நீங்க சொல்றீங்க, என்ன நோயே இல்லாம வாழலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நோயே இல்லாம தான் வாழ்றதுதான் தெய்வீக சுகம்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நோய் வந்துட்டு போயிடுச்சுன்னா மீண்டும் மீண்டும் வராது அந்த நோய், அதான் சொல்றீங்க, புரியுது நல்லா. ஆனா எல்லாருக்கும் இருக்குதா அது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்தாங்க, நம்ம என்ன கேட்கிறோம், எல்லாருக்கும் இருக்குதா? சில பேர் இதை எதிர்க்கிறாங்க பாருங்க, சில பேர் நம்ப கூட மறக்குறாங்க. அது எப்படி பிரதர், எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்குதா? இதுன்னா நீங்க புதுசா சொல்றீங்க. தெய்வீக சுகன்றது ஓகே, நீங்க உங்களுக்கு புரியுது, எங்களுக்கு கடவுள் வியாதி இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் அப்படின்னு புரியுது. ஆனா இந்த தெய்வீக சுகம் எல்லாருக்கும் கொடுக்குறாரா, எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு சில பேர் அதை கேட்கறதுக்கும் என்ன பண்றாங்க, நம்ம மறுக்கிறாங்க. ஏன் அவங்க நம்ம மறுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலையை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தேவனையும் அவருடைய வார்த்தையும் பாக்குறதே கிடையாது. அதான் பிரச்சனை. ஏன் இவங்க நம்ம மறுக்கிறாங்கன்னா, பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து தங்க சூழ்நிலை என்னன்னு பாக்குறாங்க, தங்களை தாங்களே பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன, மத்தவங்க சொல்றதையும் கேட்டுடுறாங்க பாருங்க. ஆனா கடவுள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, கடவுளை பாக்குறது இல்லை. அதான் பிரச்சனை. என்னன்னா, உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம நம்புறோம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்காரு நம்புறோம். ஆனா அதுவே உங்களுடைய நோய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏத்து கொண்டாருப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், அதை நம்ப மறுக்கிறோம் பாருங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்போ பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, என்ன எல்லாருக்கும் சுகம் இருக்குதாமா. எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் சுகம் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக தான் மரிச்சாரு, எனக்காக தான் உயிர் தெரிந்தாரு, அது மட்டும் இல்லாம தெய்வீகம் சுகத்தை எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி நம்புகிற எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்கு. இன்றைக்கு யார் வேணாலும், நீங்க இயேசுவை நம்புறீங்களா? நீங்க இயேசுவை நம்புகிற எல்லாருக்கும், இயேசுவை மெய்யான தேவன் என்று நம்புகிறவர்களுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த தெய்வீக சுகத்தை நம்புகிறவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். பாருங்க, சுகத்தை பற்றி ஏன் இதை பேசிட்டு இருக்கோம் பாருங்க. ஞானஸ்தானத்தை பத்தி பேசினா சுகம் உண்டாகாது. ஞானஸ்தானத்தை பத்தி பேசினா ரட்சிப்பு உண்டா. அப்போ எதை கேட்கறது ரொம்ப முக்கியம் பாருங்க. சுகத்தை பற்றி நம்ம கேட்கிறோம். இந்த நீங்க கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாருங்க, தெய்வீக சுகத்தை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க காலையில எழுந்த உடனே சொல்லலாம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாயில தோணுதோ, எப்பப்பெல்லாம் தோணுதோ சொல்லலாம் வாயில, என்ன நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன். தெய்வீக சுகம்னா என்னன்னு பார்த்தோம், என்ன நோயே இல்லாமல் வாழ்றதுக்கு சொந்தக்காரன் நான். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க சொல்ற என்ன, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு தெய்வீக சுகம் கொடுத்திருக்கார் என்று நம்புகிற எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்கதான்னு கேட்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன தெய்வீக சுகம் இருக்குதான்னு கேட்கறாங்க. இருக்குங்க, எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு தெய்வீக சுகம். ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நோட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன கடவுளே நம்பாம எனக்கு கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நான் சில பேர் இப்படி இருக்காங்க, என்ன அவர் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அப்படின்றாங்க. சில பேர் அப்படி கேட்டகரிலாம் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுங்க, நம்புங்க, அது போதும். பிளைண்டா நம்புங்க அவரை. கண்மூடித்தனமா ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்துருக்கீங்களா, அதுதான் அந்த மாதிரி நம்பணும் அவரை. பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்குறார். அதுவும் என்ன தெய்வீக சுகமாக்குறார். இந்த தெய்வீக சுகம்னா நம்ம என்னன்னு பாக்குறோம். ஏன் இதை அழுத்தேத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, தெய்வீக சுகம்ன்றது என்ன, ஒரு வியாதி உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சா அது மீண்டும் மீண்டும் வராது ஒண்ணு. ரெண்டாவது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம என்ன நோயே இல்லாம வாழ்றதா என்ன தெய்வீக சுகம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த தெய்வீக சுகத்தை அவரை நம்புகின எல்லாருக்கும் கொடுத்தார். சரிங்களா? அவங்க தெய்வீக சுகத்தையும் நம்பினாங்க, பிளஸ் என்ன இயேசுவை நம்பினாங்க. அதான் பாருங்க ஹைலைட். இன்றைக்கு நம்ம என்ன இயேசுவை நம்புறோம். ஆமா, இயேசு என்னுடைய பாவங்களுக்கு மன்னிச்சார், என்னுடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு நம்புறோம். ஆனா இயேசுவை இந்த ஆங்கிள் நம்ப மாட்டோம். என்ன அவர் தெய்வீக சுகத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் நம்ப மாட்டோம் பாருங்க. இன்றைக்கு நம்பலாமா நம்ம இயேசுவை? நம்புங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவருடைய ரத்தம் சொல்லுது பாருங்க, பைபிள்ல சொல்லுது என்னவா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்படுறது என்ன அர்த்தம்? அவர் ரத்தத்தினால சுகம் உண்டு. அதை நம்புறீங்களா நீங்க?
தெய்வீக சுகம் இருக்குது நம்புங்க. இன்றைக்கு இயேசு தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர். நீங்களும் நானும் அவர் நம்மளுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காருங்க தெய்வீக சுகத்தை. காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 11, 12ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ, மன்னிக்கும், மத்தேயு 9, 11, 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன படிக்கிறேன் பாருங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஆன்சர் பண்றாரு பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் படிக்கிறேன், கேளுங்க. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். பாருங்க, ஜனங்க இன்னைக்கு என்ன ஜனங்க, அவருலாம் எப்படி சுகம் கொடுப்பாரு தேவன்? யாரா இருந்தாலும், ஏழை பணக்காரன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க அவரை நம்பி வாங்க. இல்ல பிரதர், நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன் பிரதர், பாவம் பண்ணினே இருக்கேன். இல்ல பரவாயில்ல, நம்பி வாங்க. நீங்க அவரை நம்புங்க போதும். நீங்க நம்பினாலே உங்க வாழ்க்கை மாறுங்க. உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு. பாருங்க, பெரிய பிரச்சனை என்னன்னா, சில மன்னிக்கணும் இத சொல்றதுக்கு, சபையில என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ பாவி பாவி, அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம பாவி தாங்க, யாரும் அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு நீதிமானாய் மாற்றப்பட்டோம். பாருங்க, அவன் பாவி பாவி சொல்லும் போது அவன் என்ன பண்றான், அவன் அதே ஃபீல்ட்லயே இருக்கான் பாருங்க. சில சபைகள் என்ன ஆகுதுன்னா, திருவுருது கூட எடுக்க கஷ்டமாயிடுது. அவன் பாவி பாவின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தெத்தி விட்டுறாங்க பாருங்க. இல்லங்க, அவன் சொல்லுங்க, எப்பா நீ பாவியா இருக்கப்பா, பரவாயில்ல, நீ உன்னை பாருங்க, பாவியை நீதிமானாக்குற இடத்துல வரணும், ரொம்ப முக்கியம். அந்த பாவி என்ன நீதிமானாக்குற இடத்துல வந்தாதான் அவனுடைய அந்த பாவத்துல இருந்து அவன் விடுதலை ஆக முடியும் பாருங்க. நீங்க இன்னைக்கு நான் பாவம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உட்காந்து இருக்காம தயவு செஞ்சு வாங்க. இல்ல பிரதர், நான் பாவம் பண்றேன் பிரதர், ஆனாலும் எப்படி பிரதர் நான் வருது, தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்காக தான் தேவன் ரெடியா இருக்காரு. அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, என்ன எல்லாருக்கும் அதுதான் இங்க கேட்கிறா இருப்பாங்க. 11ஆம் வசனத்துல பரிசேயர்லாம் உட்காந்து சொல்றாங்க. எப்படி என்ன சொல்றாங்க, சீஷர்ல நோக்கி, உங்க என்ன உங்க பாஸ்டர் என்ன ஆயக்காரோடும் பாவியோட உட்காந்து போதனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோனையும், அதுக்கு இயேசு இதை கேட்ட உடனே இயேசுடைய ஆன்சர் பாருங்க. என்ன சொல்றாரு, எப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன, ஏன் உட்காந்து இருக்காரு அவங்க கூட கேட்கிறாரு. ஆனா அவரு கொடுக்கிற பதில் எப்படி இருக்கு பாருங்க. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கே வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. எப்பா, யாருக்குப்பா சுகம் வேணும், யாருக்கு சுகம் வேணும், சுகம் இல்லாதவங்களுக்கு தான்ப்பா சுகம் வேணும். அதுக்காக தான்ப்பா நான் இவங்க கூட தான் உட்காந்துருக்கேன். ஏன் பாவிகளுக்கு மனம் திரும்புதான்ப்பா நான் அந்த உலகத்துல வந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. என்ன, பலியே இல்ல இருக்கத்தையே விரும்புறேன்னா என்ன அர்த்தம், யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் ஃபுல்லா நோயோட வாழ்றதுக்கு தான் தேவன் விரும்புறாரா பாருங்க. இல்லைங்க, தெளிவா சொல்றாரு இயேசு. என்ன, நான் இரக்கத்தை விரும்புறேன்ப்பா, நான் சுகம் கொடுக்கறதுக்கு தான்ப்பா இந்த பூமிக்கே வந்தேன். நீ என்னன்னா அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவன் ரொம்ப பாவி, இவனுக்கு எல்லாம் நான் தெய்வீக சுகம் கிடையாது, கடவுள் சுகத்தையே கொடுக்க மாட்டாரு, இவன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கான், அவனுக்கு எப்படி நான் சுகத்தை கொடுப்பேன். இல்ல ஏசு என்ன சொல்றாருப்பா, அவனுக்காக நான் சுகத்தை கொடுக்குறேன், அவன் என்ன நம்பினா போதும் அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இருக்கு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம நம்மளே பாக்குறோம். தயவு செஞ்சு உங்களை பார்க்காதீங்க. நான் எப்படி, நான் யாரு, நான் என்ன பேக்ரவுண்டு, தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க இயேசுவை பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு தெய்வீக சுகம் இருக்குங்க, நோயே இல்லாம உங்களால வாழ முடியும். சரிங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஒரு வாலிப ஸ்திரீயை இயேசு குணமாக்குறார். ஸ்திரீயை குணமாக்குறார் பாருங்க. சில பேர் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, அவர் பெண்களை மட்டும் தான் குணமாக்குவாரு, சின்ன பசங்களை குணமாக்குவாரு, பெரிய பசங்களை குணமாக்குவாரு, பெரிய ஆண்களை குணமாக்குறாரு, வயசானவங்க எல்லாரையும் குணமாக்குறாரு. இந்த சப்ஜெக்டே அப்படி நான் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 9:22 பாத்தீங்கன்னா ஒரு வாலிப ஸ்திரியை குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது. படிக்கிறேன் பாருங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுத்தமானார். பாருங்க, ஒரு ஸ்திரியை குணமாக்குறாரு. நல்ல வாலிப ஸ்திரீ அந்த ஸ்திரீ. நீங்க யோசிக்கலாம், எனக்குலாம் சுகம் இருக்கா, நான் வாலிப வயசுல இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கேன், இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் சுகம் இருக்கு. நீங்க ஒண்ணு, நீங்க உங்களை பார்க்காதீங்க, நீங்க உங்க பாவத்தை பார்க்காதீங்க, நீங்க இயேசுவை பாருங்க, இயேசு என்கின்ற ரட்சகரை பாருங்க, அவர் உங்களுக்காக மரித்தாருன்னு பாருங்க, போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம். அத பாருங்க. அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆமா எனக்கு தெய்வீக சுகத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. பாருங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார் பாருங்க, சுகத்தை கொடுத்து உங்களை மாற்றுவார். சரிங்களா? தெய்வீக சுகம் உங்களுக்கு இருக்குங்க, நோயே இல்லாமலும் உங்களால வாழ முடியும். நீங்க இதான் பெரிய பிரச்சனை. என்ன, நம்ம நோயை பாக்குறோம், சம்டைம்ஸ் நோயை பாத்துடுறோம், சூழ்நிலையை பாத்துடுறோம், மத்தவங்க சொல்றதை கேட்டுடுறோம். இல்லங்க, மனுஷன் என்ன வேணா சொல்லட்டும், பைபிள் சொல்லுது என்ன,
மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். என்ன சொல்றது அப்ப மனுஷன் என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. சில சொல்லுவாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அப்ப உனக்கு ஒர்க் அவுட். யாருக்கும் இந்த உலகமே எதிர்த்து நிக்கிட்டோங்க. தெய்வீக சுகம் இல்லை என்று இந்த உலகத்துல யார் வேணா சொன்னா கூட ஏத்துக்க முடியாது என்னால. அது எப்பேற்பட்ட போதகரா இருந்தாலும், பெரிய பாஸ்டர் அவரே வந்து சொல்லிட்டாரு தெய்வீக சுகமே இல்லைன்னு. பைபிள் சொல்லுது, இயேசு சொல்லியிருக்காருங்க, தெய்வீக சுகம் உண்டு, நோயே இல்லாமல் வாழ முடியும். மீண்டும் மீண்டும் வியாதி வருதா? அந்த வியாதி வராது. நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இயேசுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நம்புங்க, அது போதும். அது மட்டும் நம்ம பாருங்க, ஒரு சின்ன பெண்ணை கூட சுகமாக்குறாரு. சில பேர் சொல்றாங்க அவர் பெரிய பசங்க தான் குணமாக, சின்ன பசங்களையும் குணமாக்குறாரு பாருங்க. அதுவும் என்ன மாதிரி, நான் மறுபடியும் அழுத்தி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மத்தேயு 9:25 வாலிப வயதுல மறிக்கிறாங்க பாருங்களேன். அதுவே வந்து என்ன ஒரு விதமான சாபம் என்று சொல்லப்படுகிறது. நோயே ஒரு சாபம் என்று பைபிள்ல சொல்லப்படுது. என்ன அப்போ உங்க சரீரத்துல சில பேர் வாலிப வயசுல சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை இருந்தது வாலிப வயசுல, இல்ல பெற்றோர் பாருங்க ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரங்க, வாலிப வயதுல மறிக்க கூடாது என் பிள்ளைகள். அதுக்கு தெய்வீக சுகத்துக்கு என் பிள்ளைகள் சொந்தக்காரங்க. என்ன இயேசுவின் ரத்தம் எங்களுடைய பிள்ளைகள் மீது பூசப்பட்டிருக்கிறது. வாய்த்தன்னு சொல்லுங்க. என்ன பாருங்க, சிறு பெண்ணை சுகமாக்குறார். வாலிப பெண், சின்ன பெண்ணு வாலிப வயதுல மறிக்கிறது அவருடைய அவர் விருப்பமே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே சுகமாக்குறார். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர் கடவுள் எடுத்துக்கிறார் பிரதர். யார் சொன்னாங்க? கடவுள் எங்க எடுத்தாரு? பைபிள்ல தெளிவா சொல்லுது சரிங்களா உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து ஏன் வாலிப வயசுல மறிச்சார்னா, வாலிப வயசுல யாருமே மறிக்க கூடாதுன்றதுக்காக அவர் மறிச்சார். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பாருங்க, ஒரு வாலிப 2 ஆண்களுடைய கண்களை திறக்கிறார். மத்தேயு 9:28-29 என்ன கண்களை திறக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவங்க கண்களை திறந்த உடனே மறுபடியும் அவங்க கண்டு மீண்டும் மீண்டும் குருடாச்சா? இல்லைங்க, ஒரே டைம் தான், முடிஞ்சு போச்சு. தெய்வீக சுகத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மத்தேயு 9:32-33 நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வாலிப ஆண் அந்த அந்த வாலிப வாலிபனுடைய சரீரத்துல குறைபாடை நீக்கிறார். என்ன குறைபாடு தெரியுமா? ஊமை. என்ன இதெல்லாம் கடவுள் குணமாக ஏங்க சரீர சுகத்தை கொடுக்குறாருங்க. என்ன சரீரத்துல ஓட்ட உடைச்சல் எல்லாத்தையும் நீக்கிறாருங்க. தெரியுங்களா உங்களுக்கு? கண்கள் சில பேர் சொல்றாங்க அவங்க குறைபாடா பிறந்துட்டாங்க. யாருங்க சொன்னா? தேவன் அவங்க அப்படி பிறக்கவே இல்லை. அது தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க மீது தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாகவே என்னவா இருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? நீங்க சொல்ல அவங்க வேலை, என் பையன் இப்படி பேசவே மாட்டான், என் பொண்ணுக்கு காது கேட்க முடியாது. இல்ல, இன்றைக்கு சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு. தெய்வீக சுகத்துக்கு நாங்க சொந்தக்கார், எங்க குடும்ப சொந்தக்காரங்க. அப்போ என்ன சில பேர் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் பாருங்க. என்ன அது அப்படிதான் பிரதர், அது மெடிக்கல்லே சொல்லிட்டாங்க பிரதர், மெடிக்கலே சொல்லிட்டாங்க. என்ன அவன் ஊமையாதான் இருப்பான் என் பையன் வந்து சரீர சுகமே இல்லை, ஊமையாதான் இருப்பான், என் பையன் கண்ணு தெரியாம தான் இருப்பான், என் பையன் காது கேட்காம இருப்பான், என் பையன் வந்து என்ன அவனுக்கு வந்து காலு நடக்க முடியாது. இல்லைங்க, பைபிள் சொல்லுதுங்க, நம்ம தைரியமா கேட்கலாம். என்ன தேவன் அதை விரும்புவதே கிடையாது தெரியுங்களா? சரீர சுகம்ன்றது என்ன? பெரிய காய்ச்சல், ஏதோ ஒரு டெட்லி டிசீஸ், கேன்சர்ல இருந்து கூடமா இதுல இருந்து வாங்க, இதுவும் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளும் நீங்கும். அதுதான் சரீர சுகம், அதாங்க தெய்வீக சுகம். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? பாருங்க, இயேசு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கும், அது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் தெய்வீக சுகம் உண்டு. இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மத்தேயு 9 நான் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இயேசுவை விசுவாசிச்சாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியே போட்டிருக்கு பாருங்க. அந்த ஸ்திரீ கூட பாருங்க, என்ன அந்த 2 குருடர் வராங்கல்ல, அவங்க கிட்ட கூட இயேசு கேட்கிறாரு பாருங்க. என்ன 28 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்றாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு? ஏங்க உலகம் 1000 சொல்லுங்க, டாக்டர் என்ன வேணா சர்டிபிகேட் கொடுக்கலாம், உங்க பையனுக்கு பேச்சு வராது, ஊமை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டிஃபெக்டா இருக்கேன், கண் பார்வையா இருக்கேன்னா நிறைய டைம் ஸ்ட்ராங்கா நிக்கணுங்க, சொல்லணும். இல்ல, தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன், மெய்யாக அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி இருக்குது. தெய்வீக சுகத்துக்கு நான் சொந்தக்காரன். எத்தனை பேர் சொன்னீங்க? எல்லாருக்கும் தெய்வீக சுகம் உண்டு. யாராருக்கு? இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நம்புகிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெய்வீக சுகம் உண்டு. இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களும் நீக்கி அவர்களை சொத்தமாகிறார். இயேசு எல்லா ஊருக்கும் போறார். இன்றைக்கு நம்ம ஊரு கூட வந்திருக்காரு, நம்ம உள்ளத்துல வந்திருக்காரு. எல்லாருக்கும் சொந்தம்,
சுகம், தெய்வீக சுகம் எல்லாருக்கும் உண்டு. என்ன? இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? ஜீசஸ் டிராவல் த்ரூ ஆல் த டவுன்ஸ். எல்லா ஊருக்கும் போற. எல்லா ஊருக்குன்னா அப்ப பாருங்க, எல்லா ஊர்ல என்னென்ன கலாச்சாரங்கள் இருக்கும், என்னென்ன ஒன்னே ஒண்ணுதான், அவங்க இயேசுவை நம்பினா போதும். பாருங்க, அப்போ தெய்வீக சுகம் எல்லாருக்கும் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓகே பிரதர், எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்குறாரு, புரியுது. ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பமா? விரும்புறாரா அத? அதெல்லாம் பார்க்க போறோம் வர நாட்கள்ல. கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக.